Saipedia. First step to success. Welcome to our channel. Subscribe our channel to support our videos. This video deals with the Old English language characters. History of Old English language போன வீடியோல நம்ம பார்த்தோம். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். மறக்காம பாருங்க. இப்போ ஓல்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜோட கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Characteristics of Old English. English was spoken by the people of the Angles, Saxons and Jutes. The period of this language was from 450 AD to 1100 AD. It is sometimes described as the period of full inflections because during most of this period the endings of the noun, the adjectives and the verb are preserved more or less unimpaired. The main basic characteristics of Old English are pronunciation, vocabulary, grammar, orthography. Pronunciation. Spellings and pronunciation of Old English words commonly differs somewhat from that of their modern equivalents. இப்போ நம்ம யூஸ் பண்ற மாடர்ன் இங்கிலீஷை கம்பேர் பண்ணும்போது ஓல்ட் இங்கிலீஷ் நிறையவே சேஞ்சஸ் இருந்தது. All vowels would be pronounced short or long with no distinction in spelling. Old Englishல long vowel, short vowel, long sound, short sound அப்படிங்கிற வேரியேஷனே இல்லாம தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. Old English had 6 simple vowels spelled a, I, o, u, a, and probably a 7th spelled is a. It is also had 2 diphthongs, ear and ear. Each of these sounds come in short and long versions. Old Englishல vowels பார்க்கும்போது மொத்தம் 6 vowels யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 6 vowels மட்டும் இல்லாம 7th ear அப்படிங்கிற vowelம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. And Old Englishல 2 diphthongs இருந்திருக்கு. But in modern English there are 12 vowel sounds and 8 diphthongs in revised pronunciation. இப்போ நம்ம யூஸ் பண்றது மொத்தம் 12 vowel soundsம் 8 diphthong soundsம் யூஸ் பண்றோம். நம்மளுடைய vowels பாத்தீங்கன்னா just 5 a e i o u தான். But vowel sounds 12 இருக்கு. But Old Englishல vowels 7 vowelsம் 2 diphthong soundsம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. It is customary in editions of Old English to indicate long vowels by means of a length mark or diacritic in order to compare between otherwise identical forms such as God and good. லாங் வவலும் ஷார்ட் வவலும் டிஃபரன்ஷியேட் பண்ணாம தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ லாங் வவலுக்கும் ஷார்ட் வவலுக்கும் அந்த டிஃபரன்ஷியேஷன் எப்படி தெரியுதுன்னா டயாக்ரிட்டிக் அப்படிங்கிற மார்க். இந்த டயாக்ரிட்டிக் அப்படிங்கிற மார்க் உங்களுக்கு இமேஜ் நான் காமிக்கிறேன். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க காட் அண்ட் குட். ஸோ இங்கே குட்டுக்கு ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணுறதுக்கு மேலே சின்ன ஹைஃபன் மார்க் கொடுத்துருக்குறாங்க. அதுதான் டயாக்ரிட்டிக் மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. லாங் வவல்ஸ் ஆர் ஆல்வேஸ் மார்க்டு வித் மேக்ரோன்ஸ். ஸோ சின்னதாக லெட்டருக்கு மேலே ஒரு கோடு போட்டால் அது மேக்ரோன்ஸ் சிம்பிள். ஸோ இது மாதிரி தான் வவல்ஸோடைய வேரியேஷனை இப்போ இருக்கிறவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஓல்ட் இங்கிலீஷ் மேனுஸ்கிரிப்ட்ஸில் இந்த மாதிரி எந்த மார்க்கையும் நம்ம பார்க்க முடியாது. Long vowels in particular have undergone considerable modification. The Old English word stand is the same word as modern English stone. Some other examples are wrap, rope அப்படிங்கிறதுக்கு wrap அப்படிங்கிற வேர்ட் சொல்லியிருக்கிறாங்க. போட்டுக்கு பேட். ஸோ அந்த ஸ்ட்ராங் வவலை சிம்பிளைஸ் பண்ணுறதுக்கு அந்த லெட்டரோட மேலே ஹைஃபன். பட் இது ஓல்ட் இங்கிலீஷில் அவங்க ஹைஃபன் யூஸ் பண்ணலை. அந்த ஓல்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சரோடைய வேர்ட்ஸ் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்த ரைட்டர்ஸ் அண்ட் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அந்த வேர்ட்ஸை சிம்பிள்ஸ் மூலயமா வவல் வேரியேஷன்ஸ் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. டயாக்ரிட்டிக் மார்க்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். என்னென்ன டயாக்ரிட்டிக் மார்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இமேஜ் காமன் டயாக்ரிட்டிக்கல் மார்க்ஸ். ஸோ நிறைய நம்மளுடைய இப்போ இருக்கிற டெக்ஸ்ட் மெசேஜஸ்லையும் இந்த மாதிரி மார்க்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஒவ்வொரு மார்க்ஸும் ஒவ்வொரு சவுண்டை குறிக்குது. Other vowels have also undergone some changes. For example, changes in foot, keen,
Maton, but the identity of these words with their modern descendants is still readily apparent. சில வவல்ஸும் சேஞ்ச் ஆயிருக்கு, பட் அது டைரக்டாக விசிபிளாக இருக்குது. ஸோ சிலது தான் சேஞ்ச் ஆனது விசிபிளாக இல்லை, பட் சிலது விசிபிளாக ஈஸியாக நம்மளுக்கு தெரிகிற மாதிரி தான் அந்த சேஞ்சஸ் இருந்திருக்கு. A major difference between the spelling system of old and modern English is that old English had no silent letters. ஸோ ஓல்ட் இங்கிலீஷில் சைலண்ட் லெட்டர்ஸ் அப்படிங்கிற எந்த ஒரு லெட்டருமே கிடையாது. ஓல்ட் இங்கிலீஷ் யூஸ் பண்ண எல்லா வேர்ட்ஸுமே ப்ரொனன்சியேஷன் பண்ணுவாங்க. ஸோ எதுவுமே சைலண்ட் பண்ணி அவங்க ப்ரொனன்சியேஷன் பண்ண மாட்டாங்க. This is because the spelling system was not yet standardized, so that the language was written down as it was pronounced. ஓல்ட் இங்கிலீஷில் ஸ்டாண்டர்டான ஒரு லாங்குவேஜ் சிஸ்டம் இல்லாததுனால எப்படி அவங்க ப்ரொனன்ஸ் பண்ணுவாங்களோ, எப்படி அவங்க லாங்குவேஜை பேசும்போது யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் எழுதவும் செஞ்சாங்க. Initial letters of words such as new, gained and written. ஸோ இந்த வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சைலண்ட் கே, ஜி, டபிள்யூ இதெல்லாம் சைலண்டில் நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணுவோம். பட் ஓல்ட் இங்கிலீஷில் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ப்ரொனன்சியேஷன்லேயே இருந்தது. அண்ட் த மிடியல் ஹெச் வாஸ் ப்ரொனவுன்ஸ்டு இன் வேர்ட்ஸ் சச் அஸ் நைட். மிடியல் அப்படிங்கிறது மிடில். ஸோ மிடில் லெட்டர் ஹெச் அப்படிங்கிறத ஓல்ட் இங்கிலீஷில் ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க. பட் இப்போ நம்ம ஹெச் வந்து சைலண்ட் சவுண்டாக மாறிடுச்சு. ஸோ ஓல்ட் இங்கிலீஷில் எல்லா வேர்ட்ஸ்லேயும் வர லெட்டர்ஸையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற மாதிரி சைலண்ட் லெட்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. Vocabulary. The vocabulary of Old English is almost purely Germanic. Vocabulary அப்படிங்கிறது வேர்ட்ஸ். ஓல்ட் இங்கிலீஷ் ஜெர்மானிக் லாங்குவேஜ்லேருந்து தான் வந்தது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ எல்லா வேர்ட்ஸுமே ஜெர்மானிக் வேர்ட்ஸாக தான் இருந்திருக்கு. The large part of this vocabulary, moreover, has disappeared from the language. ஸோ ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ண எல்லா வெக்காபுலரியுமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டும் வந்துருச்சு. When the Norman conquest brought French into England as the language of the higher classes, much of the Old English vocabulary appropriate to literature and learned died out and was displaced later by words borrowed from French and Latin. ஓல்ட் இங்கிலீஷ் வேர்டு ஜெர்மானிக் வேர்ட்லேருந்து வந்திருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் நார்மன் கான்குவெஸ்ட். நார்மன்ஸ் அவங்களுடைய ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை தான் அட்மின் லாங்குவேஜாக வச்சுருந்தாங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் ஹையர் கிளாஸஸோடைய லாங்குவேஜாக இருந்ததுனால ஜெர்மானிக் லாங்குவேஜ்லேருந்து வந்த ஓல்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிச்சு. ஃப்ரெஞ்சையும் லாட்டினையும் தான் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் இருக்கிற நிறைய வேர்ட்ஸ் ஓல்ட் இங்கிலீஷில் borrow ஆகி யூஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. Many of these words were inherited by English together with some other Indo-European languages from the same common source. French and Latinல மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் இருக்கிற நிறைய வேர்ட்ஸ் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸில் இருந்து borrow ஆயிருக்கு. ஓல்ட் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுற வேர்ட் நியூ இங்கிலீஷில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்டு அதோட சேம் லாட்டின் அண்ட் ரஷ்யன் வேர்டு என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறோம். மாடர் அப்படிங்கிற ஓல்ட் இங்கிலீஷோட இப்போ யூஸ் பண்ணுற வேர்ட் மதர் அண்ட் லாட்டினில் மேட்டர் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு ரஷ்யன்லேயும் சேம் சிமிலர் வேர்டாக தான் இருந்திருக்கு. ஓல்ட் இங்கிலீஷில் நஹிட் அப்படிங்கிற வேர்டு, நியூ இங்கிலீஷில் நைட் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். லாட்டினில் நாக்ஸ் அண்ட் ரஷ்யனில் கொஞ்சம் சிமிலராக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஓல்ட் இங்கிலீஷில் நியூ இங்கிலீஷில் நியூ, லாட்டினில் நோவோஸ். ஓல்ட் இங்கிலீஷில் பேரன், நியூ இங்கிலீஷில் பேர் அண்ட் லாட்டினில் ஃபெரே. ஸோ இங்கே மேலே நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு சிமிலராக தான் அந்த வேர்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஃப்ரெஞ்ச்லேருந்தோ அதர் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ்லேருந்தோ இங்கிலீஷில் வேர்ட் borrow ஆகிருக்கிறத நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. சம் வேர்ட்ஸ் were inherited by English and other Germanic languages from the same common Germanic source. ஸோ இப்போ நம்ம இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸில் இருந்து ஓல்ட் இங்கிலீஷில் borrow ஆன லாங்குவேஜஸை இப்போ நம்ம பார்த்தோம். அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் ஜெர்மானிக் பேரண்டல் லாங்குவேஜ்லேருந்து வந்த ஃபேமிலியில் இருக்கிற வேர்ட்ஸ் எப்படி சேமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓல்ட் இங்கிலீஷில் எர்த் அப்படிங்கிற வேர்டு நியூ இங்கிலீஷில் எர்த் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அண்ட் அதனுடைய ஜெர்மன் வேர்டு எட். ஓல்ட் இங்கிலீஷில் லேண்ட் அப்படிங்கிற வேர்டு நியூ இங்கிலீஷில் லேண்ட் அப்படிங்கிற வேர்டாக யூஸ் பண்ணுறோம். இதோட ஜெர்மானிக் வேர்டு பார்த்தீங்கன்னா அதுவும் லேண்டாக தான் இருந்திருக்கு. ஸோ ஜெர்மானிக் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப
சிமிலராக மேட்ச் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதர் எக்ஸாம்பிள்ஸ் லைக் மேன், வைஃப், ஹவுஸ், மேட், wall, etc. These words are actually give a true evidence of Old English surviving in modern world. ஸோ ஓல்ட் இங்கிலீஷ் அழியாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் தான் இது எல்லாமே. ஓல்ட் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி இப்போவும் நம்மளுடைய மாடர்ன் இங்கிலீஷில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அண்ட் த தேர்ட் கேரக்டர், கிராமர். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் ஆஃப் தி ஓல்ட் இங்கிலீஷ் தட் distinguishes it from modern English is of its grammar. ஸோ ஓல்ட் இங்கிலீஷ்க்கும் மாடர்ன் இங்கிலீஷ்க்கும் அந்த டிஃப்ரென்ஷியேஷன் காமிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் கிராமர். இன்ஃப்ளெக்ஷனல் லாங்குவேஜஸ் ஃபால் இன்டு டூ கேசஸ். ஸோ இன்ஃப்ளெக்ஷனல் லாங்குவேஜஸ், ஓல்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜை ஹைலி இன்ஃப்ளெக்ஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹைலி இன்ஃப்ளெக்ஷனல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, it refers to a process of word formation in which items are added to the base form of word to express grammatical meaning. ஒரு சொல்ல அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுக்கறது தான் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓல்ட் இங்கிலீஷ் ஒரு இன்ஃப்ளெக்ஷனல் லாங்குவேஜ் அப்படிங்கிறத என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஓல்ட் இங்கிலீஷ் மாதிரியே வேற எந்தெந்த லாங்குவேஜஸ்லாம் இன்ஃப்ளெக்ஷனல் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். லாட்டின், ஸ்பானிஷ், பிரெஞ்சு, ஜெர்மன், ஈவன் தமிழ், இந்த எல்லா லாங்குவேஜஸ்மே இன்ஃப்ளெக்ஷனல் லாங்குவேஜ். சிந்தட்டிக் அண்ட் அனலிட்டிக் லாங்குவேஜ்னா என்ன? சிந்தட்டிக் லாங்குவேஜ் யூசஸ் இன்ஃப்ளெக்ஷனல் டு எக்ஸ்பிரஸ் சின்டாக்டிக் ரிலேஷன்ஷிப் வித்தின் தி சென்டென்ஸ். சிந்தட்டிக் லாங்குவேஜ் அப்படிங்கிறது சென்டென்ஸில் எந்த ஒரு ஸ்ட்ரிக்ட் கிராமட்டிக்கல் ஆர்டரும் இல்லாமல், எந்த ஒரு ரூல்ஸும் இல்லாமல் இருக்கிறது. அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேர்ட்ஸை சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அனலிட்டிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்டான வேர்ட் ஆர்டர் ஃபாலோ பண்ணுறது. ஸோ அந்த வேர்ட் எங்கே வந்தாலும் அதே சேம் பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ இருக்கிற மாடர்ன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது அனலிட்டிக்கல் லாங்குவேஜ் அண்ட் ஓல்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிறது சிந்தட்டிக் லாங்குவேஜ். ஸோ உங்களுக்கு சிந்தட்டிக் லாங்குவேஜை புரிய வைக்கணும் அப்படின்னா தமிழை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். தமிழில் நம்ம யூஸ் பண்ணுற சில வேர்ட்ஸ் அந்த வேர்டு எந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். கோ அப்படின்னா போ அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த போ அப்படிங்கிற வேர்டை நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்போது அந்த சென்டென்ஸில் வர நவுன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த வெர்பை நம்ம சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இப்போ போ அப்படிங்கிற வேர்டு ரூட் வேர்டாக இருந்தாலும் ஒருவேளை நவுன் வந்து பாயாக இருந்தால் போனான், கேர்ளாக இருந்தால் போனால், நியூட்டராக இருந்துச்சுன்னா அது இது அப்படிங்கிறது யூஸ் பண்ணும்போது போனது அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி அந்த வேர்டை அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது தான் சிந்தட்டிக் லாங்குவேஜ். பட் மாடர்ன் இங்கிலீஷில் ஸ்ட்ரிக்ட் வேர்ட் ஆர்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். எந்த ஒரு நவுன் வெர்பு வந்தாலும் அதனுடைய ஃபார்மை நம்ம சேஞ்ச் பண்ணாமல் தான் யூஸ் பண்ணுறோம். ஓல்ட் இங்கிலீஷ் ரெசம்பிள்ஸ் மாடர்ன் ஜெர்மன் இன் இட்ஸ் கிராமர். ஓல்ட் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுற எல்லா கிராமருமே மாடர்ன் ஜெர்மானிக் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுற கிராமரோட சேமாக இருக்குது. ஓல்ட் இங்கிலீஷ் இன்ஃப்ளெக்ஷன்ஸ் கேன் பி இல்லஸ்ட்ரேட்டட் அஸ் பிலோ. ஸோ இன்ஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகி வர்றது. இன்ஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்லை உருமாற்றுதல். ஸோ அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதனுடைய ஃபார்மை சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் இன்ஃப்ளெக்ஷனல். ஸோ ஓல்ட் இங்கிலீஷில் என்னென்ன இன்ஃப்ளெக்ஷன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓல்ட் இங்கிலீஷ் நவுன்ஸ் ஹாவ் டூ நம்பர்ஸ். நம்பர்ஸில் டூ நம்பர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க, சிங்குலர் அண்டு ப்ளூரல். இட் ஹாஸ் 3 genders. ஜெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 3 genders யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, masculine, feminine and neuter. The system of gender is irrational because it is not dependent upon the consideration of sex. ஜெண்டர் ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண் பால், பெண் பால், பலவின் பால் அப்படிங்கிற ஃபார்மில் யூஸ் பண்ணவே இல்லை. கிராமட்டிக்கல் ஜெண்டரை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன் மாடர்ன் இங்கிலீஷ் ஆல் மேல்ஸ் ஆர் செட் டு பி masculine, females are feminine and inanimate things are neuter. மாடர்ன் இங்கிலீஷில் எல்லா மேல் கேரக்டர்ஸ்க்கும் masculine அப்படின்னு தான் சொல்கிறோம். எல்லா ஃபீமேல்ஸையும் ஃபெமினைன் கேரக்டரில் தான் எடுத்துகிட்டு வர்றோம். எல்லா உயிரற்ற பொருட்களையும் நியூட்டர் ஜெண்டரில் தான் எடுத்துகிட்டு வர்றோம். The gender assignment does not seem to be related to the natural sex of reference at all in Old English. Old Englishல யூஸ் பண்ண ஜெண்டர் ஃபார்ம்
நேச்சுரல் ஜெண்டரை ரெஃபரன்ஸ் பண்ற மாதிரி கிடையாது. இங்க சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டான் அப்படிங்கிறது ஸ்டோன் அப்படிங்கிறதுக்கான வேர்டு. ஸ்டான் அப்படிங்கிறது மாடர்ன் இங்கிலீஷ்ல நியூட்டர்ல வரலாம், பட் ஓல்ட் இங்கிலீஷ்ல அதை மேஸ்குலைன் ஃபார்ம்ல சொல்லியிருக்கிறாங்க. பெஞ்ச் அப்படிங்கிற வேர்ட் பார்த்தீங்கன்னா ஃபிமினைன் ஃபார்ம்ல சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் சைல்டு அப்படிங்கிற வேர்டு, மதர் அப்படிங்கிற வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நியூட்டர்ல எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. திஸ் இஸ் சோ கால்டு ஜெண்டர்ஸ் வேர் பியூர்லி கிராமட்டிக்கல் ஜெண்டர்ஸ். நேச்சுரல் ஜெண்டர் ஃபார்ம் கிடையாது. கிராமட்டிக்கல் ஜெண்டர்ஸ் ஃபார்ம் தான் ஓல்ட் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. Another feature of Old English is that the adjectives like noun have genders. Nounsல எப்படி genders form இருக்கோ அதே மாதிரி adjectivesலயும் gender forms யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. The adjective takes the gender of the noun with which it is associated. Adjectives nounsல எப்படி gender form இருக்கோ அந்த gender formையே adjectiveம் எடுத்துக்கும். ஸோ இதுக்கு தமிழ்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ராமன் கடைக்கு போனான். இங்க ராமன் அப்படிங்கிறது மேஸ்குலைன் அப்படிங்கிறதுனால அது கண்டினியூ ஆகி வர்ற வெர்பும் போனான் அப்படிங்கிற மேஸ்குலைன் ஃபார்ம்ல முடிக்கிறோம். ஓல்ட் இங்கிலீஷ்ல நவுனுக்கு ஜெண்டர் யூஸ் பண்ற மாதிரி தான் அட்ஜெக்டிவ்ஸ்க்கும் ஜெண்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. There are 4 cases, namely nominative, genitive, dative, accusative. Adjectivesல 4 cases யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. The system of declension is very complex. So இந்த 4 gender systemமே ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஃபார்ம்ல இருந்திருக்கு. அதை யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. In Old English, nouns get inflected according to its number and case. Noun அதனுடைய நம்பருக்கு ஏற்ற மாதிரியும் கேசஸ்க்கு ஏற்ற மாதிரியும் சேஞ்ச் ஆகுது. It has chiefly 4 cases and the 4 ending of these vary with different nouns. ஸோ 4 கேசஸ் இருந்ததுனால அந்த நவுன் சிங்குலராக இருந்தால் ஒரு ஃபார்மில் இருக்கும், ப்ளூரலாக இருந்தால் ஒரு ஃபார்மில் இருக்கும். தென் 4 கேசஸில் எந்த கேஸில் அந்த நவுன் வருதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வேர்ட் ஃபார்மும் சேஞ்ச் ஆகும். There are 2 chief declensions, vowel declension and consonant declension. Vowel declension is called strong declension and consonant declension is weak declension. இப்போ நம்ம பார்க்க போகிறது 4th கேரக்டர் ஆர்த்தோகிராஃபி. இந்த ஆர்த்தோகிராஃபியை நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 இமேஜஸ் காமிக்க போறேன். லெட் மீ see. This is the image 1. இங்க சில லெட்டர்ஸ் தெரியுது. ஒவ்வொரு ஆல்பபெட்க்கும் ஒவ்வொரு சிம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த சிம்பிள்ஸ் தான் ஆங்கிலோ சாக்சன்ஸோடைய ஆல்பபெட்ஸ். அண்ட் the second image, இங்க நீங்க பார்க்கிறது ஓல்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜோடைய ஆல்பபெட்ஸ். ஸோ ஒவ்வொரு லெட்டர்ஸும் ஓல்ட் இங்கிலீஷ்ல எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்க நீங்க பாக்குறீங்க. அண்ட் த லாஸ்ட் லெட்டர் த்ரோன் அப்படிங்கிற வேர்டுக்கு பி மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஆர்த்தோகிராஃபி அப்படிங்கிறது ஸ்பெல்லிங் சிஸ்டம் ஆஃப் லாங்குவேஜ். A few of the letters in Old English texts may be unfamiliar to you. இப்போ நீங்க பார்த்த இமேஜ்லயே சில லெட்டர்ஸ் நீங்க புதுசா பார்த்திருப்பீங்க. பி மாதிரி சிம்பிள் இருக்கிற லெட்டரை த அப்படிங்கிற சவுண்ட்ல ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். இன் மாடர்ன் இங்கிலீஷ் we represents the sound at the beginning of the word the and the end of the word with the digraph th. Digraph is a technical term meaning 2 letters used to represent one sound. Digraph அப்படிங்கிறது 2 டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸை சேர்த்து வச்சு ஒரே சவுண்டா ப்ரொனன்சியேஷன் பண்றது. இங்க தி அப்படிங்கிற சவுண்ட் பாத்தீங்கன்னா TH அப்படிங்கிற 2 லெட்டர்ஸ் இருக்கு, ஆனா தி அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி இருக்கிறோம். அதே மாதிரி வித்ல லாஸ்ட் TH அப்படிங்கிற வேர்ட் த அப்படிங்கிற சவுண்டை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணி இருக்கிறோம். ஓல்ட் இங்கிலீஷ் had 2 separate letters for the TH sound. ஆனா ஓல்ட் இங்கிலீஷ்ல நம்ம யூஸ் பண்ணும்போது 2 டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் இருந்திருக்கு. த அப்படிங்கிற சவுண்டே வாய்ஸ்டா யூஸ் பண்ணும்போது ஒரு சிம்பிளும், வாய்ஸ்லெஸ்ஸா சாஃப்டா யூஸ் பண்ணும்போது ஒரு சிம்பிளையும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் லைன்ல செமி சர்க்கிள் போட்ட மாதிரி வேர்டுக்கு த அப்படிங்கிற சாஃப்ட் சவுண்டு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் த ஃபர்ஸ்ட் இஸ் ரிட்டன் லைக் திஸ். வெர்டிக்கல் லைன்ல செமி சர்க்கிள் இருக்கிற மாதிரியான ஒரு வேர்டு. இட் இஸ் கால்டு த்ரோன். ஸோ த அப்படிங்கிற சவுண்டை இங்க சிம்பிளைஸ் பண்ணுது. தென் த அப்படிங்கிற வேர்டு ஓல்ட் இங்கிலீஷ் ஸ்கிரைப்ஸ் would also represent the
TH sound with the letter the. The capital letter version looks like the capital D in the short horizontal line cutting the vertical line at the half side of the letter in half. ஸோ இங்கே உங்களுக்கு அந்த இமேஜ் பார்க்கும்போது கிளியராக தெரிஞ்சிருக்கும். த அப்படிங்கிற சவுண்டை ரெண்டு டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. த லெட்டர் இஸ் கால்டு எத். த அப்படிங்கிற சவுண்டு ப்ரொனவுன்ஸ்டு ஸோ தட் இட் ரைம்ஸ் வித் த ஃபர்ஸ்ட் சிலபிள் இன் த வேர்ட் ஃபெதர். ஸோ ஃபெதர் அப்படிங்கிற வேர்டில் த அப்படிங்கிற சவுண்டை தான் இந்த சிம்பிள் ரிசிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுற வெர்டிக்கல் லைனில் செமி சர்க்கிள் இருக்கிற வேர்டு த. தென் கேபிட்டல் டியில் குட்டி ஹைஃபன் மார்க் கிராஸ் பண்ணி போடுறது வந்து த சவுண்டு. கீழே சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். 6th பின், 1000 வெதர். ஸோ லாஸ்ட் 1000 அண்ட் வெதரில் 6 ரிவைஸ் பண்ணி போட்ட மாதிரி சிம்பிள் போட்டிருக்கிறாங்க. இந்த சவுண்ட் வந்து த சவுண்டு. அண்டு வெர்டிக்கல் லைனில் செமி சர்க்கிள் இருக்கிற சவுண்டு த சவுண்டு. கிராடேஷன் அண்ட் மியூட்டேஷன். கிராடேஷன் மீன்ஸ் ப்ராசஸ், மியூட்டேஷன்ஸ் மீன் சேஞ்ச். ஓல்ட் இங்கிலீஷ் நிறைய ப்ராசஸ் இருந்தது அண்ட் நிறைய சேஞ்சஸ் இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். சேஞ்ச் இஸ் vowel position in verbs. Addition to suffix to the root of the verb is a modification. ஸோ நிறைய சேஞ்சஸ் என்னென்னு பார்க்கும்போது verbs நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு, நிறைய சஃபிக்ஸ் வேர்ட்ஸ் ஆட் ஆயிருக்குது. இங்கே சில வேர்ட்ஸ் சேஞ்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மியூட்டட் ப்ளூரல்ஸ். ப்ளூரல்ஸில் என்னென்ன சேஞ்ச் இருந்திருக்கு? மியூஸ் அப்படிங்கிற வேர்டு மைஸ் அப்படின்னு மாறி இருக்கு. ஆக்சுவலாக மியூஸ் அப்படிங்கிறது மவுஸோட ப்ளூரல் அண்ட் இப்போ நம்ம மைஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் derived from adjectives or adjective to abstract noun. Long அப்படிங்கிற வேர்ட் languido, it which become length and now length. ஸோ லாங் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து வந்தது தான் லென்த் அப்படிங்கிற வேர்டு. ஃப்ரம் நவுன் நியூ வெர்ப்ஸ் மியூட்டேஷன்ஸ் ஆர் நவுன் டு வெர்ப். நவுனில் இருக்கிற வேர்ட்ஸ் வெர்பாகவும் வெர்பில் இருக்கிற வேர்ட்ஸ் சேஞ்ச் ஆகி நவுனாகவும் மாறி இருக்குது. ஃபுட் பிகம்ஸ் வெர்ப் ஃபீட். ஸோ ஃபுட்லேருந்து வந்த வேர்டு தான் ஃபீட் அப்படிங்கிற வெர்பாக சேஞ்ச் ஆகிருக்குது. adjective becomes verb by mutation or adjective to verb. ஸோ adjective and verb interchange ஆகிருக்குது. சஃபிக்ஸ் ஆட் பண்ணுறதுனால இந்த சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸ்லோ அப்படிங்கிறது ஸ்லோலி. ஸோ ஸ்லோ அப்படிங்கிறது வெர்ப், அதில் நம்ம சஃபிக்ஸ் ly சேர்க்கும்போது ஸ்லோலி அட்ஜெக்டிவாக அது மாறுது. மியூட்டட் டிகிரிஸ். சஃபிக்ஸ் ஆட் பண்ணுறதுனால டிகிரிஸும் நிறைய வேர்ட்ஸ் சேஞ்ச் ஆகிருக்குது. ஆங்கிலோ-சாக்சன் யூஸ்டு ரா இஸ்ட். both of them changed and become year and east. ஆங்கிலோ-சாக்சனில் கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ்க்கு ரா ஈஸ்ட் அப்படிங்கிற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இப்போ மாடர்ன் இங்கிலீஷில் இயர் ஈஸ்ட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் ஸ்மாலர், ஸ்மாலஸ்ட். ஓல்ட் இங்கிலீஷில் யூஸ் பண்ண டிகிரிஸும் மாடர்ன் இங்கிலீஷில் சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ இது வரைக்கும் ஓல்ட் இங்கிலீஷோட கேரக்டர்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ், please comment me. Thank you for watching. Happy learning.